السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய கிருபையால் இன்றைக்கு சூரா நிசா பெண்கள் என்கிற பெயரிலே ஒரு அத்தியாயம் இன்று ஓதப்பட்டது. ஏறத்தாழ முக்கால் பகுதி ஓதி முடிக்கப்பட்டது சூரத்து நிசாவிலே. குர்ஆனுக்கென்று தனி சிறப்பு உள்ளது. அல்லாஹு தாலா மற்ற எந்த வேதத்திலையும் பெண்களை பற்றி சொல்லவில்லை. குர்ஆனிலே அல்லாஹு தாலா சூரத்து நிசா பெண்களுடைய விஷயங்களை பற்றி மற்றும் இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா முழுமையாக சொல்கிறான். அதனால் திருக்குர்ஆனுக்கு ஒரு சிறப்பு சூரத்து நிசாவினால். இன்றைய தராவீஹில் நாம் இன்று ஓதப்பட்ட முதல் வசனத்தை மாத்திரம் நாம் எடுப்போம். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். இந்த தஃப்சீரிலே இதற்கு இரண்டு விளக்கம் எழுதுகிறாங்க. முதல் விளக்கம் வத்தகுல்லாஹ வல் அர்ஹாம், உங்களுடைய உறவினர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வத்தகுல்லாஹ அல்லாஹையும் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக. இதற்கு விளக்கம், நாம் ஏதேனும் நம்மளுடைய சொந்தக்காரர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளிலேயோ அதே போன்று அவர்களுடைய உரிமையிலே நாம் குறை வைத்தால் அதற்கு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இது முதல் விளக்கம். இரண்டாவது விளக்கம், வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், யாரை பற்றி நாம் பெருமை பாராட்டி பேசுகிறோமோ, யாரிடத்தில் நாம் உதவியாக இருக்கிறோமோ, யாரிடத்தில் நாம் உபரியாக நடந்து கொள்கிறோமோ, நான் இதை சொல்கிறேன், உன்னுடைய தந்தை நான் சொல்கிறேன், உன்னை பெற்றவன் நான் சொல்கிறேன், என்னுடைய வளர்த்தவன் நான் சொல்கிறேன், யாரிடத்திலே நாம் தகுதியாக நாம் பேசுகிறோமோ அவருடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக இரண்டு விளக்கம் இதுக்கு எழுதுகிறாங்க. நாம் பிரபலமாக நபிமொழி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மன் அராத அன் யப்சுத லஹு ஃபி ரிஸ்க், யாருக்கு ரிஸ்கிலே பரக்கத்து வேண்டும் என்று நாடுகிறாரோ அதே போன்று வ இன்ஷா அலஹு ஃபி அஸரி, யாருடைய ஆயுள் காலம் அதிகமாக வேண்டும் என்று நாடுகிறாரோ ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவினரை சேர்ந்து வாழட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த இடத்திலே நாம் ரிஸ்க் அதிகமாகுவதற்கு அர்த்தம்னா அவர் பெரிய வசதியாக இருப்பார், அவர் பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பாருன்னு அர்த்தம் இல்லை. ரிஸ்க் அதிகமாகுவதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், 10,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் உறவினரோட சேர்ந்து வாழ்ந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் அதில் பரக்கத்தை கொடுப்பான். 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினா எந்த பரக்கத்து இருக்குமோ அந்த பரக்கத்தை அல்லாஹ் 10,000 ரூபாவில் கொடுத்துருவான். அதே போன்று தான் ஆயுள் அதிகமாவதற்கு அடையாளம் அவர் 100 வயசு வரைக்கும் வாழ்வாருன்னு இல்லை, 60 வயதோ 70 வயதோ அவர் வாழும் காலம் எல்லாம் அவர் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வார். அதுதான் இந்த ஆயத்தை கொண்டு முராது. இன்றைக்கி நம்ம உறவுகளை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேணுறோம் நம்ம நினச்சி பார்க்கணும். அன்றைய காலத்தில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் உறவுகள் என்று சொன்னாலே தனி மதிப்பு கொடுப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்ய சொல்கிறதா இருந்துச்சு அதனுடைய உறவை முன் வச்சு சொல்லுவாங்க. நான் இந்த காரியம் செய்கிறேன்ப்பா, என்னுடைய உறவாளன் எனக்கு செஞ்சு கொடுத்துருப்பான்னு உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. எந்த அளவுக்குன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கும்போது உத்பான்னு ஒரு மனிதர் வர்றார். அந்த மனிதர் வந்தோடனேயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த வாசகத்தை சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லி நீங்கள் ஏற்றுக்காம விட்டீங்கன்னா சமூது கூட்டத்தினர்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்களோ அதே போன்று நீங்கள் அழிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் எந்திரிச்சு நின்ட்டார். சபையிலேருந்து எந்திரிச்சு நின்று சொன்னார் உங்கள் வார்த்தை, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை உடனே பழிச்சிடும். உடனே எந்திரிச்சு நின்று சொன்னார், நான் அல்லாஹ்வை முன் வச்சு கேட்குறேன், என்னுடைய சொந்தத்தை முன் வச்சு கேட்குறேன், நீங்கள் உங்கள் வாயிலிருந்து அப்படி வார்த்தையை சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே நிப்பாட்டிட்டாங்க. காரணம், உறவிற்கு அவனுக்கு கொடுத்த முக்கியத்துவம். இன்றைக்கி நம்ம இடத்துல உறவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நம்ம யோசித்து பார்க்கணும். அதே போன்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள். அந்த சமயத்திலே குளிப்பாட்டுவதற்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் இருக்காங்க. இங்கிட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தினரும் இருக்காங்க. இப்போதுதான் பதிலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி, அவருடைய பேர் அவுஸ் இப்னு ஹலீன் பேர், அவர் வர்றாரு. நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை குளிப்பாட்ட நானும் வரேன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இது எங்களுடைய குடும்ப விஷயம், நாங்கள் குளிப்பாட்டணும், நீங்கள் குளிப்பாட்டுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அவங்க குளிப்பாட்டணும். அதுக்கப்புறம் இங்கிட்டு இவங்க நிற்கிறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க குடும்பத்தார் நிற்கிறாங்க, அவங்க தான் குளிப்பாட்ட அனுமதி, நீங்கள் அனுமதி இல்லைன்னு சொன்னோன்னே 2-3 தடவை இப்படி கெஞ்சி பார்க்குறேன், நானும் உள்ளே வரேன் கூப்பிட்டு போங்க, விடவே இல்லை அலி ரலியல்லாஹு. உடனே அடுத்த வாசகம் சொன்னாங்க, அன்ஷதுக்கல்லாஹு வர் ரஹம் அன் தஹதுரனி மௌதிஅல் உஸுல், அல்லாஹ்வை முன் வச்சு கேட்குறேன், என்னுடைய சொந்தத்தை முன் வச்சு கேட்குறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தூரத்து சொன்னோம், சொந்தத்தை முன் வச்சு கேட்குறேன், என்னை உள்ளே கூப்பிட்டு போங்கன்னு சொன்னோடனே சலிலாத எதுவுமே பேசலை.
உடனே உள்ளே கூட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குளிக்க வச்சாங்க. இவங்க பக்கத்தில் இருந்து பார்த்தாங்க. ஹதீஸ்ல இருக்கு. உறவுகளுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அன்றைய காலத்தில். இன்றைக்கு நம்ம இடத்துல உறவுகளில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய மிஸ்டேக் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னென்னா, நம்ம இடத்துல எந்த அளவுக்கு பழகுறாங்களோ நாமளும் அதே அளவுக்கு பழகுறது. இது ஒரு தப்பு, மிகப்பெரிய தப்பு. அவர் என் கல்யாணத்துக்கு அவர் மட்டும் வந்தார், நான் அவர் மட்டும் போகிறது. 500 ரூபா மொய் வச்சாரோ நானும் 500 ரூபா மொய் வைக்கிறது. அவர் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரல, தனியாக வந்தார், நானும் தனியாக போகிறது. நைட் ரிசப்ஷனில் மட்டும்தான் இருந்து, காலையில் கல்யாணத்தில் இல்லை, நானும் ரிசப்ஷனில் மட்டும் இருப்பேன், கல்யாணத்தில் இருக்க மாட்டேன். இது தகுதி பார்த்து பழகுறது, இது தப்பு. இது முதல் தவறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்னா, அவர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, அவர் நம்ம சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி வாழாட்டியும் சரி, நாம் போய் முதல்ல நிற்கணும். காரணம் என்ன? ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம போய் நிற்கணும். அதுதான் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபி வந்து சொல்கிறாங்க, ஆனால் அசிலுஹும் யக்து வஅவுனனி, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உறவினர் இருக்காங்க, நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். யக்தஉனனி, அவங்க என்னை துண்டிச்சு வாழ்கிறாங்க, நான் திருப்பி போய் பேசுகிறேன், அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்கன்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ திரும்பி போய் பேசிக்கிட்டே இருந்து திருப்பி சொன்னாங்க, ஃபகஅன்னமா தஷுத்துஹுமுல் மினல் மண், நீ அவங்க மூஞ்சில கரிய பூசிட்ட, அவங்க பாவம் எல்லாம் பேசாம பாவங்கள் எல்லாம் அவருக்கு தான் வந்து சேரும், நீ அவங்க மூஞ்சில கரிய பூசிட்டன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறுதலாக வார்த்தை சொன்னாங்க. அந்த அளவுக்கு உறவை பேணும் விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். உறவை பேணுறதுனா நமக்கு சந்தேகம் வரலாம். நம்ம கான்டாக்டில் இல்லாத லிஸ்ட்டில் நிறைய உறவு இருக்கும், எக்கச்சக்கமான உறவு இருக்கும். அவங்களெல்லாம் நம்ம எங்கே போய் பார்க்குறது, எங்கே போய் தேடுறது? உறவில் 4 வகை இருக்குது. முதலாவது வகை என்ன, சும்மா ஃபோன் போட்டு விசாரிச்சோம்னாலே போதும், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்கன்னு விசாரித்தா போதும், அப்படி உறவும் இருக்குது. 2வது உறவு பொருளாதாரத்தில் தேவையான உறவு. சில பேர் இருப்பாங்க, நம்ம ஏதாவது பொருளாதாரம் கொடுத்து உதவி செய்யணும், அந்தளவுக்கு சில பேர் இருப்பாங்க. 3வதாக ஒரு உறவு இருக்கும், ரொம்ப தூரத்து சொந்தம் தான். ஒரு ஈத் அன்னைக்கு, அதாவது ஒரு ஈதுல் அத்ஹா அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு வாழ்த்து சொன்னோம்னா போதும், இது 3வது உறவு. 4வது உறவு நல்லது கெட்டதில் மட்டும் கலந்துக்கிறது. ஒரு நிக்கா சமயத்தில் கூட போய் நிற்கிறது, அதில் அவங்க வீட்டில் யாராவது அப்பாத் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் போய் விசாரிக்கிறது, நலம் சொல்கிறது, இந்த உறவு. 5வது உறவு மிக முக்கியமான உறவு, இரத்த உறவு. தன்னுடைய தந்தை கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தாய் கூட பிறந்த சகோதர சகோதரிகள், இவங்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிதுமத் செய்யணும், பணிவிடை செய்து அவங்களுடைய துவா வாங்கணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவருக்கு 2 ஷரியத் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு அத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பி 2 பேர், இங்கிட்ட அம்மா வழியில் அம்மா கூட பிறந்த சகோதர சகோதரிகள். இப்போ இந்த 2 பேர்த்து நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுங்களா? 2 பேர்த்தில் ஒருத்தர் காசு பணம் அதிகமாக இருக்கும், அவர் கூட மட்டும் ஒட்டிக்கிறது, கான்டாக்ட்லேயே இருப்பார், காசு பணம் யார்ட்ட இருக்க ஒட்டிக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தர்கிட்ட 2வது ஷரியத்துக்கிட்ட காசு சுத்தமாக இருக்காது, பசை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்படியே விளைவிக்கிறது. என்னன்னு சொன்னால், ஈத் அன்னைக்கு கூட ஃபோன் போட்டு வாழ்த்து சொல்கிறது கஷ்டம். இது நம்மகிட்ட இருக்க மிகப்பெரிய தவறு, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய முசீபத்திலே பெரிய முசீபத் இதுதான். 2வது வகை என்னென்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகையை 2 வகையாக சொல்லி காமிச்சாங்க. முதல் வகை நசபி கோத்திரம், நம்மளுடைய தாய் தந்தை வழியாக வரக்கூடியவங்க, அவங்களோட நம்ம உறவை பேணணும். 2வது உறவு என்னென்னா, நம்மளுடைய மனைவிமார்கள் மூலியமாக மனைவி, அவங்களுடைய அம்மா அத்தா, அவங்களுடைய சொந்த பந்தம் எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 உறவையுமே பேணுனாங்க. தன்னுடைய வம்ச வழியான அபு தாலிப் அவங்களுடைய உறவையும் பேணி வந்தாங்க. எந்த அளவிற்குன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிய இடத்துல 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்துக்கு பின்னாடி படுத்துருக்காங்க வீட்டில். அப்போ வேறு மனைவிமார்கள் கூட இருக்காங்க, அந்த அம்மா வஃபாத் ஆகிட்டாங்க. படுத்துருக்காங்க, மடியில் படுத்துருக்கும் போது ஒரு அம்மா கதவை தட்டுறாங்க, ஹாலான்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா கதவை தட்டுறோன்னு யாருன்னு கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் ஹாலாங்கவே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டாங்க, இது ஹாலா வந்திருக்காங்க, கதவை தட்டுறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியத்தோடு அறிவிக்கிறாங்க, யாருன்னே தெரியல, எனக்கு இத்தனை வருஷமாக நான் பார்த்தது இல்லை, யாருன்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, என்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும்போது அவங்களுடைய தோழியாக இருந்தாங்க அவங்கன்னு சொல்லி. வஃபாத்தானதற்கு பிறகும் அவங்களுடைய தோழியை வர வச்சு அவங்க வீட்டில் விருந்து கொடுத்து அனுப்புனாங்க. இந்த அளவிற்கு அவங்க என்னங்க பெரிய உபசரிப்பு கொடுத்தாங்க விருந்தினர்களுக்கும் அதே போன்ற உறவுகளுக்கும். நம்முடைய உறவு இன்றைக்கு எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளுடைய உறவை மென்மேலும் நல்ல உணர்வாக உறவுகளாக ஆக்கி அருள் புரிவானாக. சொந்தங்களோடு சேர்ந்து வாழும் உறவுகளாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. جزا الله عنها محمدا عنها وأهله صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد
وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.